மாப்பிள சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவெடு மாப்பிள. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டு இருக்கோம். நான் அப்பா கிட்ட ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். சரி வளரு, இந்த குழந்தைய புடி. என்னங்க யாரு? சேது போன்ல இருக்கா, அப்படி உங்ககிட்ட ஓ பேசணுமா? அப்படியா? சரி தானே. ஆமாங்க. சொல்லியா சேது? அது ஒண்ணும் இல்லப்பா, அழகரை மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு வந்தோம்ல, இங்கிட்டு வந்து பசியாத்துனதுக்கு அப்புறம் தான் மேலுக்கு கொஞ்சம் கேட்டிருக்குப்பா. இப்ப வயிற்று போக்கெல்லாம் இல்லாம புள்ள கொஞ்சம் தெம்பா இருக்கான்ப்பா. சந்தோஷம். புள்ள நல்லபடியா இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம் தானே. அப்பா, அடுத்து அழகரை கூட்டிகிட்டு மதுரைக்கு வரலான்னா மறுபடியும் பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு இங்கிட்டு வரணுமேனு கொஞ்சம் யோசனையா இருக்குப்பா. ஆமாயா, டாக்டர் 4-5 நாளைக்கு பிள்ளைக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நீ எப்படி மதுரைக்கு புறப்பட்டு வருவ? இங்க இருந்து போயிட்டு வர்றது சரியா வராதியா? அது நடைமுறைக்கும் சாத்தியம் இல்லையா? அப்புறம் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு, அதே கிராமத்துல நம்ம வீடு இருக்குல்லப்பா, அங்க போய் தங்க சொல்லலாம்ல. அது எப்படி சரிப்பட்டு வரும்? அங்க செல்லப்பாண்டி வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் எப்படியும் 4-5 கிலோமீட்டர் இருக்கும்பா. நடு ராத்திரில புள்ள பசின்னு அழுதுதுன்னா அந்த நேரத்துல அவ்வளவு தூரம் தூக்கிட்டு போயிட்டு வர முடியுமா? 4-5 நாள் புள்ள அம்மா பக்கத்துல இருக்கிறது தான் நல்லது. என்ன செய்து? அதைத்தான்ப்பா இங்கிட்ட எல்லாரும் சொல்றாங்க. சரியா, இப்ப நீ என்ன பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்க? புள்ளைய ஏதாவது அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு வரலான்னு முடிவு பண்ணிருக்கியா? ஐயோ இல்லப்பா, என்னாலலாம் புள்ளைய பிரிஞ்சு இருக்க முடியாது. சரியா, அப்ப வேற என்னதான் பண்ண போற? புள்ள அம்மா கூட இருக்கணும்னு நீயும் அங்கேயே இருக்க போறியா? ஐயோ அப்பா, என்னாலலாம் அது முடியாதுப்பா. என்னங்க இது? பிள்ளைய அங்க விட்டுட்டு வர முடியாது, அங்க தங்கவும் முடியாதுன்னா என்னங்க பண்றது? அப்பா, எனக்கு ஒரு யோசனை, ஆனா அதை உங்ககிட்ட பேசிட்டு முடிவெடுக்கலான்னு பாக்குறேன். என்னன்னு சொல்லியா? இவங்க வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் காலி இடம் இருக்குல்ல, நான் வேணா இங்கிட்டு தற்காலிகமா ஒரு குடிசை போட்டு தங்கிட்டுமா? எனக்கு எங்க வீட்டுல தங்கறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லப்பா. இங்கிட்டு தற்காலிகமா குடிசை போட்டு தங்கிட்டா உள்ள பக்கத்திலே இருந்த மாதிரி இருக்கும்ல. ஏன்பா, ஆனா குடிசையில நீ தங்கறது கஷ்டமா இருக்குமேப்பா. நான் வேணாலும் ஒண்ணு பண்றேன், தேனி ராஜேஷுக்கு பூனை போட்டு ஒரு கேரவனை கொண்டு வந்து நிப்பாட்ட சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. பிள்ளைக்காகங்கிறப்ப நம்ம இது கூட பண்ணலாம் எப்படிப்பா? நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரியா, இதுவும் நல்ல யோசனை தான். உன் மனசுக்கு இது சரின்னா அப்படியே பண்ணியா? அப்ப நான் இங்கிட்டு தற்காலிகமா ஒரு குடிசையை போட்டு அழகருக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் இங்கேயே இருந்துக்கிறேன். சரியா, நீ உடம்ப பாத்துக்கோயா. சரி, வச்சிடறேன்.